பணத்தோட வரலாற்றில் இன்னொரு பக்கத்தை பற்றி பார்க்குறதுக்கு பசிபிக் பெருங்கடலில் வாழ்ந்த யாப் இன மக்கள் ராய் ஸ்டோன்ஸ்னு சொல்லக்கூடிய மிகவும் எடை வாய்ந்த சுண்ணாம்பு கற்களை தங்களோட பண பரிமாற்ற முறைக்கு பயன்படுத்தி வந்திருக்காங்க. இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, டீசென்ட்ரலைஸ்டு மணி கான்செப்டுக்கு அவங்க முன்னோடியாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ நான் ஒரு பொருளை விற்கணுன்னா ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு 500 தேங்காவுக்கு வேண்டி நான் இந்த கல்லை இன்னாருக்கு விற்கிறேன்னு சொன்னால் மக்களும் அதை அப்படியே ஞாபகத்தில் வச்சுப்பாங்க. அந்த சமகாலத்தில் வாழ்ந்த ஐரிஷ் அமெரிக்க கப்பல் தளபதி ஒருத்தர் கப்பல் சீர்குலைஞ்சு அந்த தீவை அடைகிறாரு. அப்போ இந்த பணப்பரிமாற்ற முறையை பார்த்துட்டு வேறு சில கப்பல்களையும் வெடிமருந்துகளையும் ஆட்களையும் கொண்டு போய் அந்த கல்லை ரொம்ப எளிதாக வெட்டி எடுக்கிறாரு. 2 கல் வருஷத்துக்கு வெட்டி எடுத்துக்கிட்டு இருந்த இடத்துல 20 கல் வரைக்கும் அவர் வெட்டி எடுத்து அந்த பொருளாதாரத்தையே சீர்குலைய வைக்கிறாரு. ஜப்பான் மக்கள் உழைப்புக்கு ரொம்ப பேர் போனவங்க. அவங்களோட உழைப்பையும் பொருளாதாரத்தையும் சீர்குலைச்சதில் பண அச்சிடல் ரொம்ப மிகப்பெரிய பங்கு வகிக்குது. பண அச்சிடலுங்கிறது நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம்.